ரேஷன் கடைகளுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் செய்யாமல் பார்ப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை பயனாளர்கள் அனைவருக்குமே அதாவது ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கக்கூடிய அனைவருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே மிகவும் முக்கியம் அப்படின்னே சொல்லப்படுகிறது நண்பர்களே. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தில் ரேஷன் கடைகளுக்கு மாதம் மாதம் எதனா புதிய பொருட்கள் வழங்குறாங்களா, எதனா அப்டேட் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் ரேஷன் அட்டைதாரர்கள் இது போல பல வகையாக ரேஷன் அட்டைகள் அப்படின்றது தரம் பிரிக்கப்பட்டும் வைத்திருக்கிறார்கள். ஓகேங்களா? அப்படி தரம் பிரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டுறவுத்துறையின் சார்பில் பலவிதமான அறிவிப்பு அப்படின்றது வெளியாகியிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாமாயில் பாக்கெட்டுகளுக்கு மத்திய அரசு ஜிஎஸ்டியை பார்த்தீங்கன்னா விதிக்காமல் போகிறதும் நிறைய அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்கு. குறிப்பாக தமிழகத்தில் பாமாயில் துவரம்பருப்பு வழங்கும் திட்டத்திற்கான மானிய செலவு அதிகரித்து விட்டதன் காரணமாக ஓகேங்களா அத்திட்டத்தை கைவிடும்படி நிதித்துறை கேட்டுக்கொண்டதாகவும் இதனைத் தொடர்ந்து பருப்பு பாமாயில் ஆகியவற்றின் விலைகளை உயர்த்தவும் பயனாளிகளின் எண்ணிக்கையை குறைக்கவும் தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் கூறப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு இந்த முடிவிற்கு அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்த சூழ்நிலையிலே அடுத்த 2 மாதத்திற்கு தேவையான 4 கோடி பாமாயில் பாக்கெட்டுகள் மற்றும் 40,000 மெட்ரிக் டன் துவரம் பருப்பை பார்த்தீங்கன்னா கொள்முதல் செய்து அனைத்து விதமான பொது விநியோக திட்டத்தில் பருப்பு மற்றும் பாமாயில் விநியோகம் ஏகப்பட்ட விதமான பிரச்சனைகளை பண்ணியிருக்கிறாங்க. ஏன் பொருட்களே கொடுக்கலன்ற மாதிரிலாம் நியூஸஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. ரேஷன் கடையில் மே மந்தில் பொருட்கள் சரிவர கொடுக்காமல் போனதற்கு காரணம் பல வகையான காரணங்களை நம்ம பட்டியலிடலாம். அந்த மாதம் தேர்தல் மாதம். ஸோ இந்த தேர்தல் மாதத்தில் பெருசாக எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்படியும் பெருசாக பண்ணால் அது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக கருதப்படும் அப்படின்றதுனால அந்த அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பண்ணலை, தமிழ்நாடு அரசு கொடுக்கல. ஸோ அதை பார்த்தீங்கன்னா தவறாக நினைத்து கொள்ள வேண்டிய அவசியம் என்பது கிடையாது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ரேஷன் அட்டை வைத்திருந்த நபராக இருந்தீங்கன்னா கட்டாயமாக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ அப்படின்றது ரொம்பவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ ரேஷன் அட்டைகள், ரேஷன் கடைகள் வைத்துட்டு இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை மஸ்ட் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. இது போல் அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா தரமாக பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய சேனலின் சார்பாக வரப்போகிறது. ஸோ அதை பற்றியெல்லாம் பார்க்க